இது ஒரு ஆளே வேற கூட்டு வந்துருக்கிறேன். நீ என்ன என்ன ஃபீலிங்ஸ் இருக்கும் உங்களுக்குள்ள? அதான் லெஸ்பியன்னு உங்களுக்குள்ள எப்படி தோணுச்சு? ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். அது பண்ணியிருக்கீங்களா? ஆனால் உங்களுக்குலாம் மூளை இருக்கா? நான் பையனை கூட்டிட்டு நான் என் பெட்ரூம் கூட போவேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் லெஸ்பியன்ஸ் படம் தான் பார்ப்பேன். அதுதான் கேட்குறேன், என்ன பண்ணுவீங்க? செக்ஸை பற்றி சர்ச் பண்ணுங்க. பட் உங்க 2 பேருக்கு உடம்பு ஒன்றா தானே இருக்கு. ஆளுக்கு நான் கிளம்பினா எல்லாம் பொண்ணுமா சுத்திட்டு இருக்கிறாங்க. என் பொண்ணு பையனே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லையா? கிளம்புனா உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ? நீங்க லெஸ்பியன்ஸா இல்ல கேவா? 2 பொம்பளை பிள்ளைங்களை பார்த்து கேவான்னு கேட்ட போதுதான் விஜய் நீங்க தாங்க. பலது இருக்கு போலயே. பலதுலாம் இல்லை, நீங்க வேற குடும்பத்துல சண்டை உண்டாகிறீங்க. போனா பரவாயில்ல, நீங்க இருக்கிறீங்கல்ல. நான் இருக்கேனா? இது அழகு. அப்படியே போன் பேசுங்க. நான் ரூமுக்கு போவேன். நீங்க ரூமுக்கு போவீங்க, நாங்க வீட்டுக்கு போவோம். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க்கு நீங்க புதுசா எந்த ட்ரேடிங் ஆப் சேஃபா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இதோ ரிஃபாஃபெக்ஸ் இருக்கு. தமிழ் கஸ்டமர் கேர் இருக்கு. ஈஸி டெபாசிட், ஃபாஸ்ட் வித்ட்ராவல் கொடுக்குறாங்க. உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க ரிஃபாஎஃப்எக்ஸ். விராடாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்வேதா. இன்னைக்கு நம்ம கூட யார் கெஸ்டா வந்திருக்காங்கன்னா சன்மூன் கப்பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கப்பல்ஸ் தான் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஓகே, ஏன் சன்மூன் பேர் வச்சிங்க? சன்மூன் ஏன்னு வச்சுன்னா ஒரு எதனா பேர் வைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நேம் தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். ஸோ யோசிக்கும் போது எனக்கு எல்லோரும் நிலான்றத சம் பீப்புள் வந்து இந்த மாதிரி மூன் அப்படி சொல்லி கூப்பிடுவாங்க. சரி, இவளோட நேமுக்கும் வந்து சந்திரன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும், சுமித்ரான்ற நேமுக்கும். ஸோ அதனால் சன்மூன் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணோம். நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, நீங்கள் காலையில் வருவீங்க, நீங்கள் நைட்டில் வருவீங்க, அதனால தான் அப்படி வச்சுருக்கீங்களோன்னு நினச்சேன். நாங்கள் என்ன நைட்டும் காலையும் மாற்றி வர்றது என்னங்க? பேர் ஒன்றா அதில் மேட்ச் ஆகுது, அதனால அப்படி வச்சுருந்தோம் நாங்கள். ஓ சரி, இப்போ நீங்கள் லெஸ்பியன்ஸா இல்லை கேவா? என்னது? ஏங்க 2 பொம்பளை பிள்ளைங்களை பார்த்து கேவான்னு கேட்ட போது தான் விஜய் நீங்க தாங்க. நீங்க பார்க்கனா பாய் மாதிரி தானேங்க இருக்கீங்க. பாய் மாதிரிலாம் எப்படி? பாய் மாதிரினா எதை வச்சு நீங்க சொல்றீங்க? பாய் கட் பண்ணிருக்கீங்க, சட்டை போட்டிருக்கீங்க, பேண்ட் போட்டிருக்கீங்க. ஓ, இந்த 3 பண்ணிட்டா ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆண் ஆயிடலாம். எனக்கு பார்க்க உங்க தோற்றம் வந்து ஒரு ஆண் மாதிரி, நீங்க வந்து ஒரு பையனா சேஞ்ச் ஆகுற மாதிரி தான் எனக்கு தோணுது. இது எத்தனை ப்ரொஃபஷனல் பாய்ங்களுக்கு ஹர்ட் ஆகிற கேள்வி தெரியுமா? இது சீரியஸா? ஹேர் கட் பண்ணி நம்ம ஷர்ட் பேண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து பையனாக மாறிட முடியாது. ஹேர் கட் பண்ணி பேண்ட் ஷர்ட் போட்டால் பையன்தான் அப்படின்னும் இல்லை. இப்போலாம் பார்த்தீங்கன்னா பசங்களாம் லாங் ஹேர்லாம் விட்டுட்டுருக்குறாங்க. குர்த்தாலாம் நல்லா லாங்காலாம் போட்டு பேண்ட் ஷர்ட்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம வந்து அவங்கள சுழி மாதிரி இருக்குது, முடி நீட்டாக வச்சுருக்கேன், நீ பொண்ணு அப்படின்னு நம்ம போய் அவங்க சொல்ல முடியுமா? சரி, இப்போ யார் 2 பேரில் பொண்ணு, யார் பையன்? 2 பேருமே பொண்ணு தான். 2 பேருமே பொண்ணு தான். ஆனால் உங்களுக்கு இப்படி இருக்க பிடிச்சிருக்கு, அதனால் அப்படி போட்டுருக்காங்க. வீட்டிலலாம் நைட்டியோட தான் சுற்றுவேன் நைட்டில் நான். அப்போ என்ன சொல்லுவீங்க? ஒரு நாள் வேணா ஹோம் டூர் கேட்டே இருக்காங்க, பட் யாரும் இன்னும் கொடுக்கல. நீங்கள் வேணா வாங்க, நைட்டி போட்டு ஒரு ஹோம் டூர் ஒன்று கொடுத்துடலாம். ஓ, அப்படி ஹோமில் என்ன வச்சுருக்கீங்க? ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க, வீட்டுக்கு என்ன தேவையோ அதுதான் வச்சுருக்கோம். இவங்க சொல்ல வந்ததை பார்த்தோன்னே ஏதோ பெருசாக இருந்தானே, அப்படிலாம் இல்லை. இல்லை தனியாக வீடு எடுத்து தங்கியிருக்கீங்களா? ஆமாம், நாங்கள் 2 பேருமே தனியாக வீடு எடுத்து ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் கொஞ்சம் எங்கள் மதுரையில் வீட்டு சைடு ஸ்டே பண்ணியிருக்கோம். என்ன சொல்லி வீடு கொடுத்தாங்க உங்களுக்கு? நாங்கள் இப்படி தான் சொல்லி வீடு எடுத்தோம். எப்படின்னு தான் சொன்னீங்க? நாங்கள் இந்த மாதிரி கேர்ள் லவ் பண்ணுறோம், கொஞ்சம் மீடியா சைடில் வந்து சொல்லலை. அதுக்கப்புறம் போக போக அவங்களே வந்து பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே கேட்டாங்க, வந்து கேட்ட பிறகு நாங்கள் இப்படி தான் அப்படின்னு சொன்னோம். உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதுவுமே சொல்லலை. ஹவுஸ் ஓனரும் சூப்பர் டைப் தான் ஹவுஸ் ஓனர். ஆனால் இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வீடு இருந்தோம். அங்கே வந்து நாங்கள் இப்படின்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் காலி பண்ணுங்கன்னு செம்ம டார்ச்சர் இவங்ககிட்ட. ஆனால் நாங்கள் சொல்லிட்டோம் ஃபஸ்ட்டே, இல்லை ஓரளவுக்கு சொல்லிட்டோம், இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கோம், நாங்கள் மீடியா சைடில் இருக்கோம் அப்படிலாம் சொல்லிட்டு தான் நாங்கள் கொஞ்சம் எடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிதல் இல்லை. அதுக்கப்புறம் போக அவங்களுமே எங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாரி, இங்க 2 பேர் வந்து ஒரு லெஸ்பியன்ஸ் அப்படிதான். எப்படி லெஸ்பியன்னு நீங்களாம் கண்டுபிடிச்சிக்கிறீங்க? நான் வந்து ஒரு லெஸ்பியன் நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? நீங்கள் எப்படி ஒரு பையனை தான் தேர்ந்தெடுக்கிறீங்க? ஏன்னா நான் பொண்ணு பையனை தேர்ந்தெடுக்கிறேன். ஏன்னா நான் லெஸ்பியன் ஒரு பொண்ணை தேர்ந்தெடுக்கிறேன். அதான் லெஸ்பியன்னு உங்களுக்குள்ள எப்படி தோணுச்சு? எனக்கு வந்து பெண் மேலதான் காதல் வருது எப்படி தோணுச்சு? எனக்கு வந்து தோணுது வந்து எனக்கு பை பர்த்லேயே இருந்திருக்கு. பட் ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு ஏஜ் வரும்ல, நம்ம ஒரு ஏஜ் அட்டன் பண்ண பிறகு நம்மளோட அந்த ஹார்மோன்லாம் சேஞ்ச் ஆகிற ஏஜ் ஒன்று வரும். ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து எனக்கு கேர்ள்ஸ் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றது.
ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது இவங்க மேலே தானா? இல்லை நான்லாம் பலது இருக்கு போலயே. பலதுலாம் இல்லை, நீங்கள் வேறு குடும்பத்தில் சண்டையை உண்டாக்கிடாதீங்க. பலதுலாம் இல்லை எனக்கு. அதான் நான் இதுக்கு முன்னாடி கூட சில இடத்துல சொல்லியிருப்பேன், எனக்கு ஒரு டீச்சர் மேலே தான் ஒரு லவ் வந்துச்சு, 2 பேருக்குமே ஆல்மோஸ்ட் அது இருந்துச்சு. ஓ, டீச்சரும் உங்களை லவ் பண்ணாங்க? ஆனால் அதுக்கு மீனிங் என்னன்றது எனக்கு இப்போ தான் ரீசன். இப்போ நான் ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் நாங்கள் 2 பேரும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்திருக்கோமோ அது தெரியலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணது. சரி, நீங்கள் உங்களுக்கு பெண் மேலே வந்து காதல் வந்துச்சு, லெஸ்பியன்னு வந்து உணரிட்டீங்க. அவங்களுக்கு எப்படி லெஸ்பியன்னு தெரிஞ்சிச்சு? நான் எப்படின்னா, நான் ஜென்ஸு என்ன ஒரு வாட்டி ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். அது வந்து சும்மா பப்பி லவ் மாதிரி பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கும் கேர்ள் மாதிரிலாம் எப்படி சொல்கிறது, அப்போல்லாம் எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது. அப்போது நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு தான் ஒரு பொண்ணுக்கிட்ட பழகினேன். நானும் க்ளோஸாக இருந்தேன் ஒரு பொண்ணுக்கிட்ட. க்ளோஸானா என்ன மாதிரி இருந்தீங்க? என்ன மாதிரினா, அது வந்து லெஸ்பியன் அப்போ சொல்ல தெரியல, இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் ஃப்ரெண்டாக நல்லா க்ளோஸாக கிஸ் பண்ணுறது, ஹக் பண்ணுறது, அந்த மாதிரி பொண்ணு கூட கிஸ் பண்ணி ஹக்லாம் பண்ணுவீங்க? ஆமாம். ஆனால் இந்த மாதிரின்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு ஃப்ரெண்டு அந்த மாதிரி தான் நாங்கள் பழகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா இவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கும் இவங்க மேலே ஃபீல் வந்துச்சு சொன்னவனே. அதனால் நானும் ஓகே சொல்லி இவங்களை லவ் பண்ணேன். ஆனால் ஆக்சுவலி இப்போ ஒன்று சொல்லணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொண்ணுக்கிட்ட நாங்கள் கிஸ் பண்ணோம் ஹக் பண்ணோம் அப்படின்னா அப்படியே சில பேர் வந்து கேட்குறாங்க என்ன தெரியுமா, ஐயோ அப்போ நாங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எப்படி என்கிட்ட பழகுவாங்க, லபலபா நடிச்சிக்கிறாங்க. கொஞ்சம் கூட மெச்சூர்ட் இருக்குதா, கடவுள் கொடுத்த மூளையை யூஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களானே மக்கள்கிட்ட சில பேர் இந்த மாதிரி கொஸ்டின் வைக்கிறவங்களுக்கு எனக்கு ரொம்ப. எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்குலாம் மூளை இருக்கா? எங்களுக்கு மூளை இருக்குது இல்லை, அதை தாண்டி எங்களுக்கு மூளை இல்லாமல் நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் வெளில வர முடியாது. மூளை இல்லாமல் நாங்கள் வந்து நீங்கள் பார்க்குற அளவுக்கு ஒரு இடத்துல இல்லை. லைக் புரியும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு மூளை இல்லை, நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். உங்களுக்கு மூளை இருக்குல்ல, எங்களை பார்க்காம இருக்கலாம்ல. ஆனால் நாங்கள் இவ்வளோ தூரம் பார்த்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படிங்கிறது தானே பண்ணுறீங்க. மற்றவங்க பார்க்கணுன்னு. ஆமாம், மற்றவங்க பார்த்தா தானே எங்களை மாதிரி இருக்கவங்க தெரிஞ்சு வெளில வருவாங்க. சரி, நீங்கள் வெளியே வந்த காரணம் என்ன? எல்லாரும் வந்து தெரிஞ்சு எல்லாரும் பொண்ணு லவ் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க அப்படின்ற தெரியப்படுத்தணும்னு வரீங்களா? அப்படி தெரியப்படுத்தணும்னு வரல. இதில் வந்து நிறைய பேர் ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி ஏற்படுத்திக்கிறதுன்னு தெரியாத நிறைய பேர் லைஃப்பும் கொஞ்சம் அவங்க லைஃப்பும் ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. ஆப்போசிட்டில் இருக்க ஒரு ஜென்ஸோட லைஃப்லையும் ஸ்பாயில் ஆகிடுது. அதை பற்றி தான் நாங்கள் ஒரு அவேர்னஸ் மாதிரி நாங்கள் இருக்கணுன்றதுனால தான் வெளில வந்தது. மேக்ஸிமம் எங்களை மாதிரி இருக்கீங்கன்னா நீங்கள் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. உங்களை அது தெரிஞ்ச உடனே வெளில வந்துருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நாங்கள் வெளிலவே வரோம். ஸோ எவ்வளோ நாள் வந்து இது நீடிக்கும் உங்களுக்குள்ளே இருக்க லவ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எவ்வளோ நாள்னா 6 years ஒன்றா தான் இருக்கோம் நாங்கள். ஏன் இதுக்கப்புறம் நீடிக்க தான் செய்யும். இதுக்கப்புறமும் ஒன்றா இருப்பீங்க? கல்யாணம் பண்ணிப்பீங்களா? கண்டிப்பாக நாங்கள் கூப்பிடுவோம், வரீங்களா நீங்கள்? வருவாங்க, வீரா டாக்ஸ்லேருந்து தாய் மாமா சீரெலாம் எடுத்துன்னு வருவாங்க. இல்லை, உண்மையிலே கல்யாணம் பண்ணிப்பீங்களா? கண்டிப்பாக பண்ணுவோம். இப்போ இல்லை, ஆனால் நல்லா வந்து சும்மா பண்ணுவோம். அவங்ககிட்ட சொல்லிட்டா போங்க. சரி, நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, ஓகே. அவங்களுக்கு வந்து வேற ஒரு பையன் மேலே லவ் வந்து அவங்க போவாங்கல்ல? போனால் பரவாயில்ல, நீங்கள் இருக்கிறீங்கல்ல. நான் இருக்கேனா? நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. நீங்கள் இல்லை, உங்களை மாதிரி நல்ல பொண்ணுங்க இருக்கிறாங்கன்னு சொல்ல வந்தேன். அவங்கள எங்களை மாதிரி ஒரு ஆளை சூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இந்த பொண்ணு போனால் என்ன, அடுத்த பொண்ணு கிடச்சிடுவா. இந்த பொண்ணு போக மாட்டான்ற தைரியத்தில் தான் நாங்கள் இவ்வளோ தூரம் சர்வே பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு கூட நல்லா அண்டர்ஸ்டாண்ட் இருக்குது. எங்கெல்லாம் எவ்வளோ பேர் பிரிக்கணும்னே பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட நீங்கள் அதுக்கு தான் முயற்சி பண்ணுறீங்கன்னு தெரியுது. நான் வந்து யாரையும் பிரிக்கணும்னு நினைக்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. 2 பேருக்கு சண்டை மூட்டி விடுறது, என்கிட்ட போய் கூட்டு போய் தனியாக போய் வேற மாதிரி சொல்லுவாங்க, அவங்க கூட இருக்காத அப்படி இப்படி. நிறைய பேர் மூஞ்செல்லாம் நாங்கள் இந்த ஒன்றா இருந்து கறி பூசிட்டு இருக்கோம். நாங்கள் பார்த்துட்டா இருக்காங்க நிறைய பேர் எங்களை பிரிக்கணும்னு நினச்சவங்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் பிரியலாம் மாட்டோம். பட் உங்கள் லைஃப் வந்து கெடுதுன்றது உங்களுக்கு தெரியலையா? இல்லையே, ஏன் கெடுது? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த இல்லை, உங்களுக்கு எதனா இருந்துதான் நீங்கள் அந்த கொஸ்டின்லாம் கேட்குறீங்கனாலே எங்களுக்கு நிஜமாக தெரிய மாட்டேங்குது. தான் கேட்குறேன். இல்லை, அது எப்படி நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ நான் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் அவன் கூட இருப்பேன், ஒரு குழந்தை பெற்றுப்பேன், என் லைஃப் வந்து அப்படியே மூவ் ஆகிட்டே போகும். உங்களால் என்ன பண்ணிக்க முடியும்? உங்களுக்கு நாளைக்கு குழந்தைய பெற்றுக்க முடியுன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். குழந்தை பெற்றுப்பீங்க. பெற்றுப்பேன். மேபி உங்களால் பெற்றுக்க முடியலனா? அது ஏன் மேபி பெற்றுக்க முடியும், உங்களால் முடியுமா? நான் சொல்கிற கான்ஃபிடென்ஸ் இப்போ வரும். சரி, நாங்கள் வந்து நாங்கள் டெஸ்ட் டியூப் கொடுத்து தான் போட்டு பெற்றுப்போம். இப்போ நான் கேட்குறேன் அந்த மாதிரி ஏன் வந்து இப்போ நான் ஒரு பையனை லவ் பண்ணேன்னு சொன்னா ஓகே, எல்லாரும் சந்தோஷமா பார்ப்பாங்க. நீங்க 2 பேர் லவ் பண்ணேன்னு சொன்னா எங்களையும் சந்தோஷமா பார்ப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு சீன் சொல்றவங்களே தேவை கிடையாதுங்க. நாங்கள் அந்த மாதிரி ஆளுக்காக பேசணும்னு நாங்கள் வரல. அதுவும் முக்கியமாக உங்களை மாதிரி தாட்டில் இருக்கிறவங்க பேசணுக்காக நாங்கள் வரல. எங்களை மாதிரி இருக்கிறவங்க எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வார்த்தைலாம் பேசுகிறாங்கல்ல, அவங்களுக்காக தான் நாங்கள் சப்போர்ட் பண்ண வந்திருக்கோம். எங்களை பற்றி
புறம் பேசுகிறவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி பேச வரல. எங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ண வந்தோம். நீ பேசுறியா 1000 பேசிட்டு போ, அதை பற்றி நாங்கள் கவலையே பட மாட்டோம். இல்ல ஒருவேளை வந்து இந்த மத்த கப்பல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, மற்ற அவங்களெல்லாம் கப்பல்ஸ்லாம் யாருன்னு பார்த்து சொல்ல வரீங்க நீங்கள்? யாரு ஏன் நீங்களும் அதே மாதிரி தானே இருக்கீங்க? மத்த கப்பல்ஸ்லாம் லெஸ்பியன் இல்லை, எனக்கு யாரு லெஸ்பியன் யாருன்னு வந்து சொல்லிட்டு அதை கரெக்டாக பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. யாருமே வராங்க லெஸ்பியன் நாங்கள் எங்களை பற்றி நாங்கள் பேச வரணும் அப்படின்னு யாரும் பேசி நான் இது வரைக்கும் பார்க்கல மீடியாவில். சரி, லெஸ்பியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்கள யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அதுதாங்க கேட்குறேன், யார் லெஸ்பியன்ஸ் இருக்காங்கன்னு உங்ககிட்ட கேட்குறேன். ஏன்னா யாராங்க லெஸ்பியன்ஸ்? உங்களுக்கு தான் தெரியும், உங்களை மாதிரி யார் இருந்திருப்பாங்க இருக்காங்க. அவங்க வீடியோஸ்லாம் பார்த்து நீங்க தான் சொல்லியிருக்கீங்க எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் ஒரு லெஸ்பியன்ஸை. யாரு அவங்கள நான் லெஸ்பியன்ஸ்னு சொல்லலையே. அப்ப யாரு அவங்கலாம்? அவங்களாம் யாரையும் பிடிக்கும் நாங்க சொன்னதே கிடையாது எந்த இன்டர்வியூலயும். சொல்லியிருக்கீங்க? எந்த இன்டர்வியூல? அப்பெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம். ஓ, இப்போ மாற்றி மாற்றி பேச வர ஆரம்பிச்சிட்டிங்களோ? மாற்றியும் பேசுவோம், ஃப்ராடாகவும் மனுஷனா என்னன்னு எனக்கு இப்போதான் தெரியுது. நீங்கள் யார் லெஸ்பியன்ஸ் தானே? இல்லை புரியல, என்ன சொன்னீங்க? மனுஷன் லெஸ்பியன்ஸ் தானே? ஆமாம், நாங்கள் லெஸ்பியன்ஸ் தான். உங்களை மாதிரி யாராவது பண்ணியிருப்பாங்களா? இதுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்களா, இல்லை நீங்கள் தான் புதுசாக குதிச்சிருக்கீங்களா? எங்களுக்கு லெஸ்பியன்ஸ்லாம் எங்களுக்கு யாரும் தெரியாது. ஆனால் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் இதுதான் லெஸ்பியன் அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் ஓப்பனாக சொல்லி வந்திருக்கிறது. யாரும் வந்து நாங்கள் லெஸ்பியன் சொல்லி வரல இது வரைக்கும். வேணா சேனலில் பேசி ஒத்துக்க வச்சிருக்காங்க, நீங்கள் லெஸ்பியன் தானே, நீங்கள் அப்போ என்ன இப்படியா அப்படியான்னு கேட்டு ஒத்துக்க வச்சு ஆமாம் நாங்கள் லெஸ்பியன் கப்பல் தானே ஒத்துருக்காங்க. நாங்கள் லெஸ்பியன்ஸ் தான், எங்களுக்குள்ளே இப்படி ஃபீல் இருக்குது, நாங்கள் இவ்வளோ வருஷம் நாங்கள் லைஃப் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இந்த மாதிரிலாம் எல்ஜிபிடி கம்யூனிட்டியில் வந்து ஒரு மெம்பர்ஷிப்பு கார்டு வச்சு நாங்கள் அதில் இருக்கோம். அப்போல்லாம் யாரும் எதுவும் சொல்லலையே. சரி, ஓகே. ஆனால் நீங்கள் உங்களுக்கு சைடில் நான் பண்ணுறது சரி, நான் லவ் பண்ணுறது சரி, அப்படி தான் இருக்கீங்களா? ஆமாம், சரிதான். இதில் என்ன தப்புன்னே எங்களுக்கு தெரியல. சரின்னால தான் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கோம் 6 வருஷமா. எப்படி பொண்ணு சண்டைலாம் வருமா? என்ன ஃபீலிங்ஸ் இருக்கும் உங்களுக்குள்ள? என்ன பண்ணிப்பீங்க 2 பேரும்? நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இப்போ நீங்கள் ஒரு பையனை லவ் பண்ணுறீங்கன்னா அவங்க கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும்? ஒரு ரொமான்ஸ் இருக்கும், எனக்கு எல்லாமே இருக்கும். நான் பையனை கூட்டிட்டு நான் என் பெட்ரூம் கூட போவேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தான் நான் கேட்குறேன். நீங்கள் தான் வித்தியாசமா இருக்கும். நான் லெஸ்பியன்ஸ் படம் பார்த்ததில்ல. நீங்கள் லெஸ்பியன்ஸ் படம் பார்த்ததில்லைன்னு சொல்லுங்கள். நாங்களும் உங்களை மாதிரி படம்லாம் நான் பார்த்தேன். நான் லெஸ்பியன்ஸ் படம் தான் பார்ப்பேன். பாப்பேன். அதுதான் கேட்குறேன், என்ன பண்ணுவீங்க? அதுதான் கேட்குறேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு. நான் ரூமுக்கு போவேன். நீங்கள் ரூமுக்கு போவீங்க, நாங்கள் வீட்டுக்கு போவோம். வீட்டில் போய் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்ன ரூம் போய் பண்ணுறீங்களோ அதே தான் நாங்களும். ஒரு நானும் பையனும் வித்தியாசமா இருப்போம். எங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் தானே, எல்லாருக்கும் ஃபீலிங்ஸ் ஒன்று தானே. அதே ஃபீலிங்ஸ் ஒன்று தான், பட் உங்க 2 பேருக்கு உடம்பு ஒன்றா தானே இருக்கு. அதுதான் சொல்கிறேன், ஃபீலிங்ஸ் தானே முக்கியம், உடம்பு முக்கியமா இல்லை? அப்படி கிடையாதுங்க. ஃபீலிங்ஸ் தான் முக்கியம்னா அப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நாங்கள் வந்து சொல்கிறோம் நான் எங்களுக்கு ஃபீலிங்ஸ் தான் முக்கியம். அதோட எப்படி சொல்கிறது, ஃபிசிக்கலான ஒரு லைஃப்பில் எங்களுக்கு ஃபீலிங்ஸ் தான் முக்கியன்றேன். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு வந்து உடம்பு தான் முக்கியன்றீங்க. அப்போ நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட ஒரு மாதிரி இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவீங்களா, இல்லை எனக்கு இது போதும் அப்படின்ட்டு நீங்கள்? எனக்கு எல்லாமே இருக்கணுங்க, எனக்கு லவ்வும் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். நான் சொன்னது என்னன்னா, நீங்கள் இப்போ ஃபீலிங்ஸை வந்து பாடியில் இருக்க ஒரு பார்ட்ஸை வச்சு தான் நாங்கள் பையன் பொண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க. எங்களுக்கு இந்த ஃபீலிங்ஸ் கிடைக்கும் பையன் கிட்ட பொண்ணுகிட்டையும் பண்ணும்போதுன்னு. அப்போ ஒரு சில பேர்கிட்ட இப்போ நீங்கள் லவ் பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் மேட்ரு பண்ணிட்டா லவ் பண்ணுவீங்க? இல்ல கேக்குறேன், பண்ணிட்டு தான் படுவேன். நீங்க லவ் பண்ணிட்டீங்க, இதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன பண்ணுவீங்க? இது ஒண்ணு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுதான் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வச்சுக்கிங்களேன், நிறைய போயிட்டு இந்த இப்போலாம் தெரியாதவங்களே இல்லை, குரோமில் போட்டு செக்ஸை பற்றி சர்ச் பண்ணுங்கள், நிறைய விஷயம் வரும். உங்களுக்கு எந்த மாதிரி செக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றீங்களோ அதுக்கெல்லாம் இப்போலாம் எஜுகேஷனே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு. வீடியோ போட்டு நல்லா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க போயிட்டு பாருங்கள், பொண்ணு எப்படி பண்ணுறாங்க, ஓ இப்படி தான் பண்ணிப்பாங்களா, ஐயோ இத்தனை நாள் நம்ம ஒரு பொண்ணு பயணம் பண்ணுறதே பார்த்துட்ருக்கோமே, அப்போல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. கே எப்படி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க, டிரான்செக்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க, நிறைய விஷயம் இருக்குது உலகத்தில். உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை, நாங்கள் அசிங்கப்பட்டாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களை பார்த்தா தான் எங்களுக்கு அசிங்கமா இருக்கு, அருவருப்பா இருக்கு, அசிங்கமா இருக்கு. எங்களுக்கு உங்களை பார்த்தா ரொம்ப கேவலமாவே இருக்கு. சரி, நான் பார்க்கல, போங்க. சீரியஸா? ஆமா, நீங்க கூட தான் இடுப்பெல்லாம் காட்டிட்டாருங்க. அப்ப நாங்க அதுக்கெல்லாம் சொல்ல முடியுமா? அதனா ஏங்க, ஏன் இடுப்பு நான் காமிக்கிறேன், நான் எவ்வளவு இது என்னோட செக்ஷுவாலிட்டி, எனக்கு பிடிச்சிருக்கு, நாங்க பண்றோம். உனக்கு எப்படி அது ப்ரையாரிட்டின்னு தெரியுது, இது என்னோட ப்ரையாரிட்டி. இதுதான் இந்த மாதிரி லூசு எடுத்துலாம் கூப்பிடுறதுக்குலாம் நீ வராதுன்னு சொன்ன, கேட்டியா நீ? ஆமா, இது அழகு, அப்படியே போன் பேசிட்டு இருக்காங்களா? உட்காந்து ஹாஸ்பிட்டல்ல பேசும்போதெல்லாம் தெரியலையா என்னது கடிக்கிற பண்ணி? இது ஒரு ஆளு வேற கூட்டு வந்துருக்கிற நீ. கூட்டு வந்து நீ என்ன கூடுற சனேனா, நீ கூட்டது என்னது கடிக்கிற பண்ணி? எழுந்து வா, ஆளாவும் உட்காந்து கேட்டது. அப்புறம் அசிங்கமா கேப்ப தெரிஞ்சுக்கோ, மயிறு போடுறதுக்கு அப்புறம் காலில் இருந்து கிளம்பு தர 10 நாள் நான் அமைதியா? வா சரி வா, கிளம்பு வா. இப்போ மயிறு மேல எதுக்கு நச்ச நீ இப்போ?
கொஸ்டின் எப்படி லூஸ் தரமா கேட்டு இருக்காங்க நீ உட்காந்து அந்த கொஸ்டின் தெரிஞ்சுதானே உங்களால மூடி நோக்கான்னு பதில் சொல்லியிருந்த. எதுக்கு நச்ச நீ எதுக்கு அடிச்சனா அடி வாங்குது கூட்டினு என்ன நீ பின்ன கொஸ்டின் லூஸ் தரமா கேட்டுறாங்க நீ உட்காந்து அது அவங்களவே கேளு என்னையா கேக்குற நான் கேள்வி கேக்குறேன் நீ கேளு அப்போ கேளு எதுக்கு இந்த மாதிரி லூஸ் தரமா கொஸ்டின் கேட்டுறீங்க பெட்ல என்ன மீதி எல்லாக்கிட்டே வாய் பேசுறல அப்ப பேசி இங்கேயும் வாய் நீயும் தாண்டி கேட்கணும் அத கேட்டு தானே உட்காந்துட்டு இருக்கேன் ஏன் வந்தேன்னு கேக்குறேன் அவ்வளோ நேரம் உட்காந்து நீ தான் ஃபோன் பேசுனேன் சண்டை போடுறீங்க ரெண்டு பேரும் நாங்க இப்ப பிரிஞ்சு எல்லா சேனலும் இப்படிதான் பண்ணீங்க கூப்பிட்டு வச்சு ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க திருந்தணும் ஒழுங்கா நாங்க என்ன தப்பு பண்றோம் திருந்தணும் உங்களோட நாங்கெல்லாம் எவ்வளவு திருந்தி தான் நாங்க நல்ல லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆளுக்கு இப்படி கிளம்பிட்டீங்கன்னா என்ன ஆகுறது ஆளுக்கு நான் கிளம்பினா எல்லாம் பொண்ணுமா சுத்திட்டு இருக்காங்க என் பொண்ணு பையனே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லையா கிளம்புனா உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ உங்களை எதனா வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க என்கிட்ட சண்டை போடுற இல்ல என்கிட்ட சண்டை போடல அந்த மாதிரி கேள்வி கேக்குற ஆளுங்கிட்ட நாங்க பதில் சொல்லிட்டு இருக்கோம் ஏன் இந்த மாதிரி கிளம்பிட்டு வரீங்க அப்படின்னு கேக்குறீங்களா அதுக்கு எல்லாருமே வந்து உங்களை அசிங்கமா பேசுறாங்க நீங்க அப்பயாவது பேசுறீங்க அப்படினு தான் நான் சொல்றேன் அவன் பைத்தியம் மூளை இல்லாதவன் பேசி நீங்க தான் பைத்தியம் அப்படின்னு எல்லாம் நாங்கெல்லாம் பைத்தியம் இல்ல தெளிவா தான் இருக்கும் ரொம்ப தெளிவா தான் இருக்கீங்க ஆமா தெளிவா தான் இருக்கும் அது உங்களை காட்டில நாங்க தான் தெளிவா இருக்கிறோமே சரி நீங்க என்னமோ பண்ணுவீங்க பெட்ரூம்ல எனக்கு தேவையில்லாத கதை ஆமா சரி அதை விடுங்க நாங்க வேணா பெட்ரூம் அதான் ஹோம் டூர் உங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தீங்களா வாங்க வேணா பெட்ரூம் டூரும் ஒன்று கொடுத்துட்றோம் சரி நான் வந்து கண்டிப்பா உங்களை பாக்குறதுக்காகவே நான் வரேன் டிஃப்ரெண்டா இருக்கும் போல ஆமா சரி அதை விடுங்க ஏமா சரிமா சிரிக்கிற அளவுக்கு நீங்க கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கீங்க கண்ணெல்லாம் அடிக்கல நானு கையடி கையடி உங்களுக்கு பார்த்தா தெரியலையா முன்னாடி இல்ல வேணா இப்படி காட்டணுமா